வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பத்தி ஆழமா அலச போறோம். 2026இன் ஏஐ நிறைந்த இந்த டிஜிட்டல் உலகத்துல யூடியூப் அல்காரிதமை வெல்வது எப்படி? இது ஏதோ மேம்போக்கான தகவல் கிடையாது. பல ஆய்வுகள் மற்றும் தரவுகளின் அடிப்படையிலான கம்ப்ளீட் டேட்டா. சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த அலசல்ல நம்ம பார்க்க போறது ஒரு துல்லியமான 90 நாள் செயல்முறை வரைபடம். 2026க்கான மானிட்டைசேஷன் கேம், ஏஐ காலத்து கீவேர்டுகள், வியூவர்ஸ் வாட்ச் டைமை எப்படி டிசைன் பண்றது, லைவ் ஸ்ட்ரீம் தந்திரங்கள், அப்புறம் ஐஸ்பர்க் சூப்பர் கட் மெத்தட். இந்த 5 விஷயங்களையும் ஒன்னொன்னா பார்ப்போம். முதலாவது, த 2026 மானிட்டைசேஷன் கேம். யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல சேரணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருடைய இலக்கும். ஆனா 2026ல உங்க வீடியோக்களோட கிளிக்குகளை விட பார்வையாளர்கள் செலவிடுற வாட்ச் டைம் மட்டும்தான் அல்காரிதமோட முழு கவனத்திலும் இருக்கு. 2,40,000 என்னடா பெரிய நம்பரா இருக்கேன்னு பாக்குறீங்களா? 4,000 மணி நேரம் அப்படிங்கிற அந்த மைல்கல்ல நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அது நிமிஷங்கள்ல கணக்கு போட்டா அது 2,40,000 நிமிட மனிதர்களோட தொடர்ச்சியான கவனம். நிஜமாவே ஒவ்வொரு கிரியேட்டரும் ஏற வேண்டிய ஒரு பெரிய மலை இது. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த மலையை ஒரே அடியா நாம ஏற வேண்டியதில்ல. சின்ன சேனல்களுக்கு எக்ஸ்பேண்டட் ஏர்லி ஆக்சஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான வாய்ப்பு இருக்கு. வெறும் 500 சப்ஸ்கிரைபர்கள், 3000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தாலே போதும், ஃபேன் ஃபண்டிங் மூலமா நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். முழு விளம்பர வருவாய்க்கு போறதுக்கு முன்னாடி இது ஒரு சிறந்த முதல் படி. ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்ராப் இருக்கு, உஷாரா இருக்கணும். நிறைய பேர் கண்ற தப்பு இதுதான். யூடியூப் ஷார்ட்ஸ் மூலமா உங்களுக்கு பல மில்லியன் வியூஸ் கிடைக்கலாம். அது உங்க சேனலுக்கு நல்ல ரீச் கொடுக்கும். ஆனா அந்த வியூஸ் உங்க 4,000 மணி நேர லாங் ஃபார்ம் கணக்குல ஒருபோதும் சேராது. ஷார்ட்ஸை மட்டுமே நம்பி இருந்தா மானிட்டைசேஷன் நேரத்தை அடைய முடியாது. அடுத்து, ஏஐ காலத்துல கீவேர்ட்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ஏரியாவில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நாம இதுவரைக்கும் ஃபாலோ பண்ண பழைய எஸ்இஓ ரூல்ஸ் எல்லாமே இப்போ செத்து போச்சு. முன்னாடி எல்லாம் டாப் 10 ஆப்ஸ் மாதிரியான பொதுவான தலைப்புகளை வைப்போம். ஆனா இப்போ அந்த மாதிரி இடங்களை ஏஐ வீடியோக்கள் முழுசா ஆக்கிரமிச்சிடுச்சு. 2026ல நீங்க ஜெயிக்கணும்னா உண்மையான மனித அனுபவங்களை பகிரணும். உதாரணத்துக்கு, 6 மாச பயன்பாட்டுக்கு பிறகு என்னோட உண்மையான விமர்சனம் அப்படின்னு சொந்த அனுபவத்தை சொல்ற வீடியோக்களை தான் அல்காரிதம் இப்போ ரொம்ப விரும்பி பரிந்துரைக்குது. இதுக்கு தான் கோல்டன் கீவேர்ட் ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான செக்லிஸ்ட் நமக்கு தேவை. நீங்க வைக்கிற தலைப்பு 6 வார்த்தைகளுக்கு மேல இருக்கணும். கீவேர்ட் காம்படிஷன் 6க்கு கீழே இருக்கணும். இதை மட்டும் சரியா செஞ்சீங்கன்னா மைக்ரோ நிஷ்கல்ல உங்களுக்கு போட்டியே இருக்காது. நீங்க தான் ராஜா. மூணாவது பகுதி, இன்ஜினியரிங் வியூவர் வாட்ச் டைம். இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒரு வீடியோ வைரல் ஆகி நிறைய கிளிக்குகள் வாங்குறதை விட உள்ளே வந்தவங்களை தொடர்ந்து பார்க்க வைக்கிறது தான் கணித ரீதியா உங்க வெற்றிக்கு கேரண்டி. உங்க வீடியோவோட முதல் 30 வினாடிகள் ரொம்பவே ஆபத்தானது. அங்கதான் பார்வையாளர்களை நம்ம லாக் பண்ணணும். அதுக்கு இந்த 4 ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணுங்க. முதல் 10 வினாடிகள்ல ஹூக் மூலமா வீடியோவோட பலனை சொல்லிடுங்க. அடுத்து ஒரு ப்ராமிஸ் கொடுத்து அவங்க ஆர்வத்தை தூண்டுங்க. மூணாவதா உங்களுக்கே உரிய தனித்துவமான வேல்யூவை கொடுங்க. கடைசியா அவங்கள அப்படியே உங்க அடுத்த வீடியோவை பார்க்க மடைமாற்றுங்க. அடுத்ததா பேட்டர்ன் இன்டரப்ஷன். கொஞ்சம் டெக்னிக்கலா தோணலாம், ஆனா ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு 30ல இருந்து 60 வினாடிகளுக்கும் ஒரு புதிய காட்சியோ அல்லது சத்தத்தையும் மாத்திக்கிட்டே இருக்கிறது. மனித மூளைக்கு சீக்கிரமே போர் அடிச்சிடும். அதை தவிர்க்க இது உயிரியல் ரீதியாவே தேவைப்படுது. இதை செஞ்சா 70% அப்படிங்கிற அந்த எலைட் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனை உங்களால ஈஸியா தொட முடியும். இப்ப பார்வையாளர்கள் எங்கிருந்து வராங்கன்னு பார்த்தா, ஒரு மிகப்பெரிய 40% கூட்டம் ப்ரௌஸ் அல்லது ஹோம் ஃபீட் மூலமா தான் உள்ள வர்றாங்க. நீங்க சிறப்பான ரிட்டென்ஷனை டிசைன் பண்ணும்போது ஆல்கோரிதம் தானாகவே உங்க வீடியோவை தூக்கிட்டு போய் லட்சக்கணக்கான மக்களோட ஹோம் ஃபீட்ல காட்டும். இதுதான் அதோட சீக்ரெட். 4வது செக்ஷன், தி லைவ் ஸ்ட்ரீம் லிஃப்ட். கையில வெறும் 90 நாட்கள் மட்டுமே அவகாசம் இருக்கும்போது ரொம்ப வேகமா ஆனா நேர்மையான முறையில உங்க வாட்ச் டைம் அதிகரிக்க லைவ் ஸ்ட்ரீமிங் ஒரு பிரம்மாண்டமான ஆயுதம். இங்கே நாம கவனிச்சு பார்க்க வேண்டியது இன்டராக்ஷன் வெலாசிட்டி அப்படிங்கிற விஷயத்த. அதாவது, நீங்க லைவ் வந்த முதல் 10 நிமிஷத்துல உங்க ஆடியன்ஸ் எவ்வளோ வேகமா கமெண்ட் பண்றாங்க, போல்ஸ்ல கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இந்த வேகம் ஒரு பெரிய சிக்னல் மாதிரி செயல்பட்டு அல்காரிதம தட்டி எழுப்பி உங்க லைவை இன்னும் பல புதிய ஆட்களுக்கு கொண்டு போகும். ஆனா புது சேனல், நான் லைவ் வந்தா யாரும் வரமாட்டாங்களேன்னு யோசிக்கிறீங்களா? இந்த மாஸ்டர் பிளானா பாருங்க. முதல்ல ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை டீசரா போடுங்க. கரெக்டா 30 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் லைவ் வாங்க. அந்த ஷார்ட்ஸை பார்த்த அத்தனை பேருக்கும் இப்போ உங்க லைவ் நோட்டிஃபிகேஷன் போகும். 0 வியூவர்ஸ் அப்படிங்கிற பிரச்சனைக்கே இங்க இடமே இல்ல. கணக்கு போட்டு பாருங்களேன். வெறும் 50 பேரு தொடர்ந்து பார்க்குற ஒரு 4 மணி நேரம் லைவ் ஸ்ட்ரீம் ஒரே சாயங்காலத்துல உங்களுக்கு 200 வாட்ச் ஹவர்ஸை அள்ளி கொடுத்துடும். தேடல் மூலமா ஒரு வீடியோ வைரல் ஆகி வாரக்கணக்கா காத்திருக்கிறத விட இது எவ்வளோ பவர்ஃபுல் பாத்தீங்களா? ஃபைனலா ஐஸ்பர்க் சூப்பர் கட் மெத்தட்.
சரி, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒரே கண்டென்ட்டை வச்சு எப்படி ஸ்மார்ட்டா டபுள் டிப் பண்ணலாம் அப்படிங்கிற அட்வான்ஸ்ட் ஹேக் இது. ஒரு பெரிய ஆழமான கண்டென்ட் உங்ககிட்ட இருந்தா அதை அப்படியே ஒரே வீடியோவா போடாதீங்க. முதல்ல அதை 15 நிமிட பகுதிகளா பிரிச்சு ஒன்னொன்னா ரிலீஸ் பண்ணுங்க. ஒரு பகுதியில இருந்து அடுத்த பகுதிக்கு ஆடியன்ஸை கொண்டு போங்க. கடைசியா அந்த அத்தனை பகுதிகளையும் ஒன்னா சேர்த்து ஒரு 3 மணி நேர கம்ப்ளீட் எடிஷன் படமா ரிலீஸ் பண்ணுங்க. ஏன் இப்படி பண்ணணும்னா, இந்த சூப்பர் கட் வீடியோக்கள் தான் 2026 அல்காரிதமுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு. நெட்ஃப்ளிக்ஸ் பாணியில ரிலாக்ஸ்டா சாய்ந்து உட்காந்து மணிக்கணக்கா தொடர்ந்து பார்க்குற ஒரு தனி ஆடியன்ஸ் கூட்டம் யூடியூப்ல இருக்கு. அவங்கள இது நேரா டார்கெட் பண்ணும். இந்த முழு 90 நாள் பிளானையும் நீங்க கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணா உங்க growth எப்படி இருக்கும் தெரியுமா? மாசத்துல 500 மணி நேரம், 2வது மாசத்துல 2000, 3வது மாசத்துல 4000 மணி நேரம்னு உங்க சேனல் ராக்கெட் வேகத்துல மானிட்டைசேஷனை தொட்டுடும். சரி, 2026க்கான ஒரு கம்ப்ளீட் சக்சஸ் ப்ளூ பிரிண்ட் இப்போ உங்க கையில கிடைச்சிடுச்சு. இனி கன்ஃபியூஸ் ஆகுறதையும் சோர்வடையறதையும் நிறுத்திட்டு களத்துல இறங்குங்க. இப்போ நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க, உங்க சேனலுக்கான உங்களோட முதல் கோல்டன் கீவேர்ட் என்னவா இருக்க போகுது? யோசிங்க, இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க.